அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி, உங்கள் ராசிநாதன் சனி சொந்த வீட்டில் இருக்காருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல மிதுன ராசியில் இருக்காங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் கும்பராசி நேயர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சதய நட்சத்திரக்காரங்க மன உளைச்சல் இருக்கீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவு கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு பாதிப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் மன போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனசு நிம்மதி கிடையாது. ஏதோ உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு. என்னன்னே தெரியலைங்க சார். சுறுசுறுப்பாக இருந்தோம், ரொம்ப டவுன் ஆகிட்டோம். நாங்கள் நல்ல தொழில் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படியே டவுன் ஆகிட்டோம். 2023 எங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு, தலைகீழ மாறிடுச்சு. நிறைய கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை அப்படி தாங்க போயிட்டு இருக்கு. நல்லா இருந்தீங்க, நல்லா தொழில் பண்ணிட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து எந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இல்லை. கரெக்டாக வேலைக்கு போனீங்க, கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க. பண பிரச்சனை, மன உளைச்சல் அதிகம், ஏதோ ஒரு தடங்களாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு சில பேருக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கல. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. மன வேதனையில் இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் பண்ணுறாங்க, உங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்க. எதிரி உங்களை வந்து உங்களை வளர விடாமல் தடுக்கிறாங்க. அப்படிதான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மன அழுத்தத்திலையும் ஒரு அழுகையிலுமே தான் உங்கள் வாழ்க்கை போய் அழுதுட்டு தான் இருக்காங்க. கும்பராசி நேயர்கள் ஒரு அழுகையாக தான் போயிட்டு இருக்கு. அழுதுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். வாய் விட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க நிறைய கும்பராசி நேயர்கள். நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அதனால கவனமா இருங்க, யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கு. பெரிய அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் வர்றாரு. நிலைமையை சமாளிக்க முடியும் கண்டிப்பா, சரிங்களா? ராசிநாதன் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில் இருக்கிறனால சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும், மன உளைச்சல் வரும். கவனமா இருக்கணும், யாரையும் நம்ப வேண்டாம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு போடக்கூடாது. நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க. கூட்டு தொழில் விஷயத்துல கவனமா இருங்க, சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகு பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். என்ன காரணம்னா ராகு வந்து ஆசவாரத்தை காமிச்சு மோசம் பண்றக்கூடிய கிரகம் ராகு தான். அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. பேச வேண்டிய வார்த்தையில் பேச்சிலையும் கவனமா இருங்க. என்ன வார்த்தை பேசுறீங்களோ கவனமா பேசணும். ஏன்னா 2ல் இருக்க ராகு வந்து கோவப்பட்டு அவசரப்பட்டு பேசிடுவீங்க. அப்புறம் ஏன்டா நம்ம பேசணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? 3ஆம் அதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். முயற்சி பண்ணுங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ராசிநாதன் ராசியிலிருந்து வக்ரமாகறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரும் எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி புதன் ஒரு 7ஆம் இடத்துக்கு வர்றது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் அமையும். 7.5 சனியில் ஜென்ம சனியில் கல்யாணம் நடக்கும். அஷ்டம சனியில் தான் சில பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த ஜென்ம சனி சில நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தும். மன உளைச்சல் கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த திருமணம் புத்திரபாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி பாருங்க, சூரியன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். குருவோட பார்வையில் இருக்கார். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். கவனமா இருங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் மறைகிறார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. உங்களுக்கு மன போராட்டத்தில் இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. வீட்டுக்கு போனாலே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனாலே பிரச்சனை தானே. யாரோ ஏதோ சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கிடுறாங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? அதனால யாரையும் நம்பாம இருங்க. அதனால முன்னாடி சொன்னேன், யாரையும் நம்பாம இருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் பாருங்க, உங்க ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன் அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறமா சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆரம்ப பகுதி கொஞ்சம் அப்படி சுமாரா போகும்.
18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? 18ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சமாளிப்பீங்க. புதுசாக சில நல்ல விஷயங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், அது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. நான் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றதுனால நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு அப்பா மூலமாக உதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவருக்கு நல்லா இருக்குங்க. புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு. புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வரனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க வேண்டாம். இந்த மாதம் ஆரம்பிக்கக்கூடாது. சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொந்த தொழில் ஓரளவுக்கு நல்லாவே போயிடும். வேலையை வந்து இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு மாதம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிற வேலையை ஜென்ம சனியில் விட்டுட்டீங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகும். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையிலேயே சில பிரச்சனைகள் வரும். வந்துட்டு இருக்க ஒரு சில பேர்த்துக்கு வேற வேலைக்கு போனீங்கன்னா இதை விட அதிகமாக பிரச்சனை வரும். நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களை வளர விடாமல் தடுப்பாங்க. அதனால இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம். அது நம்ம ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க அந்த பக்கமே போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்கள் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். சரிங்களா? கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் யோகாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வரனால அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் தான். பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் கூட சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வெளிநாடு போகலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டில் இருந்த அந்த தடங்கள் தாமதம் உங்களுக்கு விலகும். பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இதெல்லாமே ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்த்து 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பரதேச வாசம், வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் சாதகமாக இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு மன உளைச்சலோடு இருக்கீங்க, மனசில் நிம்மதி கிடையாது, ஏன்டா வாழ்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அப்படிதான் தோண்டிட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு விரக்தி ஆயிடுச்சு, வாழ்க்கையை வேண்டாங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, இது ஒரு காலம் தான். சரிங்களா? நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அடுத்த வருஷத்துலலாம் பாருங்க, ஜென்மசனி உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக விலகிடும். அடுத்த வருஷம் மார்ச் 29 உங்களை பிடிச்ச ஜென்மசனி, உங்களை பிடிச்ச அந்த இருட்டு உங்களை விட்டு விலகும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு, செவ்வாய் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு, புதனும் ஒரு நல்ல இடத்துக்கு வரனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. யாரையும் நம்பாம இருங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்க? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன். சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரனுங்கிறது மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது, உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது, உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது, இதெல்லாமே சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம். லக்னங்கிறது உயிர், ஆன்மா. நீங்கள் என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கும், அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக 100% சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசும். ஏன்னா 12 ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க. எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சொன்னது பொது பலன், இது எல்லாத்துக்கும் செட் ஆயிடாது. ஒரு சில பேருக்கு பொருந்தும். கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன், அதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு, நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டது அனுபவிக்க போகிறாங்களா, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.